பார்வதிபதி லோல நமோ நமோ சைலயாங்க நிவாச நமோ நமோ பார்வதிபதி லோல நமோ நமோ சைலயாங்க நிவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 தேவசேனேச மனுகுல பாலக நமோ 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 தேவசேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 12ஆம் நாள் 26/6/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிவிதமான சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் தொடங்குவதற்கு, சுபகாரியங்களை செய்வதற்கு, இப்போ திருமணம் போன்ற நிகழ்வுகள், ஒரு கும்பாபிஷேக நிகழ்வுகள், இவற்றுக்கு ஒரு சிறப்பு. அந்த வகையில் புதன்கிழமை ஒரு சிறந்த நாள். இன்றைய தினம் மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திலே இன்று பஞ்சகுண்ட பட்சமாக மகா யாகம் ஆரம்பம். நாம் இந்த அக்னியை வழிபாடு செய்வது, அக்னி மூலம் செய்யப்படுகின்ற ஆகுதிகளுக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள், அந்த 7 நாக்குகளும் 7 வகையான சுவைகளை கொண்டவை. அவ்வாறெல்லாம் இந்த அக்னி தேவனுடைய சிறப்புகள். இவ்வாறு அக்னியின் மூலம் நாங்கள் ஆகு செய்யப்படுகின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற ஆகுதிகளை ஏற்று உரிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு இந்த அக்னி தேவனுக்குள்ளது. இவ்வாறு இந்த சிறப்பான ஹோமாதிகளெல்லாம் காலை மாலை நடைபெற்று அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கும்பங்களிலே ஞாசங்கள் செய்யப்பட்டு உருவேற்றப்பட்டு சகல அடியவர்களும் வந்து பிரார்த்தனை செய்கின்ற வகையிலும் காலை மாலையிலே நடைபெறுகின்ற யாக பூஜைகள், அங்கு நடைபெறுகின்ற ஹோமாதிகள், காயத்ரி ஹோமங்கள், அஷ்டோத்திர சதநாம ஹோமங்கள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று வேத பாராயணம், ஸ்தோத்திர பாராயணம், திருமுறை பாராயணம், அதேபோல் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யப்பட்டு நாதாஞ்சலி, கீதாஞ்சலி, நர்தனாஞ்சலி போன்ற அஞ்சலிகள் அவ்வாறு சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்திலே காலை மாலை வேளையிலே சிறப்பான யாக பூஜைகள் வழிபாடுகளோடு நடைபெறுகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. இந்த எண்ணெய் காப்பு சாத்துவதற்கு எல்லோருக்குமே கொடுத்து வைப்பதில்லை. இந்த முனை முருகன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திலே சகல அடியவர்களும் வந்து தங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு தைலாபியங்கம் என்கின்ற அந்த எண்ணெய் காப்பை சாத்துகின்ற பொழுது எல்லா விதமான ரோகங்கள் நீக்கக்கூடியது. நாம் ஒரு குழந்தைக்கு ஒரு தாயானவள் எண்ணெய் தேய்த்து அந்த குழந்தையை எவ்வாறெல்லாம் பார்க்கின்றாளோ அதுபோல் ஒவ்வொரு அடியவர்களும் இந்த விநாயகப் பெருமான், வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், பைரவப் பெருமான் போன்ற இந்த தெய்வங்களுக்கெல்லாம் உங்கள் கைகளினாலே எண்ணெய் சாத்துகின்ற பெரும் பாக்கியம். இந்த எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு நல்லெண்ணெய் சாத்தி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது
எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பவை நல்லதாக அமையக்கூடியது. அந்த வகையில் நல்ல எண்ணங்களோடு நாளைய தினம் சகலடியார்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சகலடியார்களும் இந்த தைலாபியங்கத்திலே கலந்து முருகப்பெருமானுடைய திருவிழையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.